மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன வேலைக்கு போகிறதுனே தெரியல. ஆக்சுவலாக எந்த ஃபீல்டில் போனால் எனக்கு நிறையா சம்பளம் வரும்னே தெரியல. ஏன்னா சித்தப்பா ஒன்று சொல்கிறாரு, மாமா ஒன்று சொல்கிறாரு, இந்த யூடியூப்காரங்க இந்த எம்இசின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது, யூடியூப் இருக்குது, அதில் ஒன்று சொல்கிறாங்க. எந்த ஃபீல்டுக்குள்ளே போனால் எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும், ஃப்யூச்சரில் எனக்கு நல்ல க்ரோத் இருக்குமா, அப்ராட் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா, இதில் தான் நான் போகிறது அப்படின்னு நீங்கள் குழம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஐயா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். இந்த வீடியோவை எப்பவும் போல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் மெக்கானிக்கல் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே எம்பிசியிலிருந்து. என்னன்னா நிறையா குழப்பங்களோட இப்போ தான் எல்லாம் முடிச்சிருப்பீங்க ஃப்ரெஷராக, இல்லை வேற ஒரு ஃபீல்டில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. 3 வருஷமாக ஒர்க் பண்ணுற பிழைச்சலில் எனக்கு எந்த முன்னேற்றமுமே இல்லை, என்ன பண்ணுறதுனே புரியல. 22,000 சம்பளம் தான் வாங்குறேன், 18,000 சம்பளம் தான் வாங்குறேன், இதுக்கப்புறமா ஃபீல்டை மாற்றுறது எப்படி அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்குதுங்கய்யா. அது மட்டும் இல்லாமல் நான் நிறையா ஃபாரின் போகிறது தான் என்னோட விருப்பம் ப்ரோ. அதனால் ஃபாரின் போகிறதுக்கு எந்த ஃபீல்டுக்குள்ள போனால் ஃபாரின் போகணும்னு எனக்கு தெரியல. எங்கள் மாமா சொன்னார் அது படித்தா போயிடலான்னு, எங்கள் சித்தப்பா சொன்னார் இது படித்தா போயிடலான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸோடையும் நிறைய பேர் இருப்பீங்கயா. ஐயா இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் தீர்க்கறதுக்காகவும் உங்களுடைய இந்த டவுட்டெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்காகவும் நம்ம எம்இசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெபினார் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். எஸ், இந்த வெபினார் அப்படிங்கிறது என்னென்னா ஜென்ரலாக நான் டேரெக்டாக வர சொல்லி இதெல்லாம் சொல்லலாம், பட் டேரெக்டாக நம்ம பசங்க தான் வரமாட்டாங்களே. அதெல்லாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்லைன்லேயே இதை கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீம் முடிவு பண்ணி ஆன்லைனில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இது எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது மெக்கானிக்கலில் என்னென்ன ஃபீல்டெல்லாம் இருக்குது, எந்தெந்த ஃபீல்டில் போனால் என்னென்ன வேலையெல்லாம் நம்மளுக்கு கொடுப்பாங்க, அதாவது எக்ஸாக்டாக இண்டஸ்ட்ரிக்குள்ள இந்த வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் வேலை, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த வேலை இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக புரிய வச்சு அதில் உங்களுக்கு எந்த வேலை பிடிக்கும் அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சி இந்த வேலைக்கு போனால் இப்படி தான் இருக்கும், ஸ்டார்டிங் சேலரி இவ்வளோ இருக்கும், 3 வருஷத்தில் இவ்வளோ க்ரோத் இருக்கும், 5 வருஷத்தில் இவ்வளோ க்ரோத் இருக்கும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கும் இருக்காது அப்படிங்கிற ஒவ்வொரு ஃபீல்டையும் தனித்தனியாக நாங்கள் சொல்லுவோம். அடுத்து இந்த மெக்கானிக்கல் ஃபீல்டுலேயே ஏதோ ஒரு அடிச்சலாம் நம்ம கோர்ஸ் படிக்க வேண்டிய கட்டாயம் இன்றைக்கி இருக்குது. அப்போ எந்த கோர்ஸ் படித்தா நம்மளுக்கு வந்து ஹை பேயிங் ஜாப்னா 4 lakhs 5 lakhs மட்டும் கிடையாது. நான் பர் மந்த்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் 3 lakh 4 lakh பர் ஆனம் தான் வச்சுட்டு இருப்பீங்க. இல்லை புரியல, அதெல்லாம் இன்ஸ்டால் ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 5 yearsல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா 4 lakh பர் மந்த் 5 lakh பர் மந்த் சேலரியெலாம் ஏர்ன் பண்ண முடியும். அப்போ அதுக்கான ஃபீல்டெல்லாம் என்ன, அந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும், ஏதாச்சும் கோர்ஸ் படிக்கணுமா, கோர்ஸ் படிக்கணும்னா என்ன கோர்ஸ் படிக்கணும், அதுக்கு எவ்வளோ செலவாகும், எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கணும் இப்படிங்கிற கைடன்ஸ். அடுத்து நீங்கள் எடுத்த உடனே ஒரு ஃப்ரெஷராக ஒரு ஃபாரினுக்கு நான் எப்படி போகிறது அப்படிங்கிற டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரியான கோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாம் தான் நாங்கள் உங்களுக்கு இந்த வெபினாரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் கேமிஃபைடாகவும் போகக்கூடிய ஒரு வெபினார். ஆல்ரெடி நம்மகிட்ட நிறைய பேர் வெபினார் அட்டன் பண்ணவங்களாம் ஆல்ரெடி நம்ம கூகுளில் வந்து நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரிவ்யூவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா ரொம்ப கேமிஃபைடாக ஈஸியாக உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி தான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கான பெஸ்ட்டான ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த வெபினாரோட நோக்கமே. ஸோ இந்த வெபினாரில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்குது. இந்த டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஆமாங்கய்யா என்னாச்சுன்னு தெரியல, எங்கள் ஆளுக்கு ஏதோ நியூமராலஜிலாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 6 ரூபாய், சரி 7 ரூபாய், சரி 6 ரூபாய், 6 ரூபாய். எஸ், 6 rupees வச்சிருக்கிறாங்க. ஒன்லி வெறும் 6 ரூபாய்க்கையா. அந்த 6 rupees தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக லிங்க் எல்லாம் வரும். இல்லை இது ஜூமில் தான் நடக்க போகுது. ஸோ லிங்க்லாம் வந்துடும். டான் 7 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 8:30 வரைக்கும் நம்ம முடிச்சிடலாம். உங்களுடைய எல்லா டவுட்டும் நீங்கள் டேரெக்டாக எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்கய்யா. ஏன் எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4500 கேண்டிடேட்ஸ்க்கு மேலே நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கேன், பிளேஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்கேன், லோக்கலில் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன், அப்ராடில் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 60+ வெபினார்ஸ் செமினார்ஸ் வந்து நான் காலேஜில் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். வெபினார்ஸும் மோரோவர் ஒரு 80 பக்கம் வெபினார்ஸ் நான் கண்டக்ட் பண்ணிட்டேன். கெரியர் கைடன்ஸ் கொடுத்த கேண்டிடேட்ஸ்க்கு நிறைய பேருக்கு நான் கெரியர் கைடன்ஸும் கொடுத்துட்டேன். இது இல்லாமல் ஃப்ரீ ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்காக பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு நீங்கள் எங்கே தெரிஞ்சிங்கனாலும் நான் வர்ற அளவுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன் இப்போ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாக்கின் டிரைவ் ஒன்று நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் நம்ம சென்னை எம்இசியில் வர 30 மே. அதுவும் ஃப்ரீ ஜாப் வாக்கின் இன்டர்வியூ தான். அதை
அட்டன் பண்ணுறவங்களுக்கு நாங்களே ஃப்ரீ ஜாப் பிளேஸ்மெண்ட்டு பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி மெக்கானிக்கல் சம்மந்தமாக ஆல்ரெடி நான் ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யம் கட்டணும், ஒரு பெரிய கம்யூனிட்டியை உருவாக்கணும் அப்படிங்கிறத எங்கள் எண்ணம். அதுக்காக மெக்கானிக்கல் டேட்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால இந்த ஃபீல்டுக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற நான் தான் உங்களுக்கு இதை பற்றி சொல்ல போகிறேன். இந்த டேட்டா, நான் சொல்லக்கூடிய இந்த டேட்டா எல்லாமே ஆல்ரெடி ஃபீல்டுக்குள்ளே ஒர்க் பண்ணவங்கள்ட்ட கலெக்ட் பண்ண டேட்டாலாம் வச்சு தான் உங்களுக்கு நான் இந்த வெபினாரியை கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெபினாருக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சிருக்கோம். அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்கள், ஒரு டீட்டெயில் ஃபில் பண்ணுங்கள். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸையும் பே பண்ணுங்கள். பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் மெயில் வந்துருங்கய்யா. அந்த மெயிலிருந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ இது எப்போ நடக்குது அப்படின்னா, புதன்கிழமை, அதாவது 27ஆம் தேதி, 27/5/2026 சாயங்காலம் 7 to 8:30 வரைக்கும். ஸோ ஒரு 1.5 மணி நேரம் தான் இந்த செஷனே இருக்கும். ஸோ அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கீழே நம்பர் இருக்குது, காலும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.